குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு மென்டலாக ஃபீல் ஆகிடுறாங்களே, ஏன், எதனால், எந்த காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் உங்களை மென்டலாக மாற்றுது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் எமோஷன் கண்ட்ரோல் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது தான் மெயின் காரணம். அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. கண்ட்ரோல் இல்லாமல் ட்ரேட் பண்ணும்போது அதில் என்ன ஆகும்னா மணி நமக்கு லாஸ் ஆகும். மணி லாஸ் ஆச்சுனாவே என்ன ஆகும், நம்ம மென்டல் ப்ரெஷர், மென்டல் பீஸ் எல்லாமே அழிய ஆரம்பிச்சிடும். ஐ மீன் டெஸ்ட்ராய்டு ஆகிடும். ஸோ மைண்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கும், எதையோ இழந்தது மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற அந்த தன்மையை தான் மென்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல மென்டல்னால் பைத்தியம்லாம் கிடையாது, அது மென்டல் இல்னஸ் அப்படின்னு அதுக்கு பேர். இதுக்கு மென்டல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது எதையோ ஒரு பறி கொடுத்த நிலை, அதாவது ப்ரெஷர், மைண்டில் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜை தான் ஆப்ஷன் ட்ரேடிங். ஏன் மென்டல் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கான விளக்கம் என்னென்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் ப்ரெஷர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்னு உள்ளே வந்தாவே அது டோட்டலாக நம்மளோட டோட்டல் ப்ரெஷரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா அதில் ஒரு தொடர்ச்சியான ப்ராஃபிட், தொடர்ச்சியான நஷ்டம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. கண்டினியூஸாக அன்சர்டனிட்டி தான் அதில் இருக்குது. அதாவது நெக்ஸ்ட்டு கேண்டில் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் ஒவ்வொருட மைண்ட்லேயே வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த கேண்டில் என்ன ஆகும், என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போது ப்ராஃபிட், லாஸு இது மாறி 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 வரும். ப்ராஃபிட் செகண்ட்ஸில் வரும், லாஸும் செகண்ட்ஸில் வரும். இது மாதிரி மாறி மாறி வர்றதுனால பிரைனில் ஒரு விதமான அலர்ட், எப்போவுமே அலர்ட் மோட்லேயே இருக்கும். அதையே பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் பிரைனு. ஸோ இது கண்டினியூஸாக அன்சர்டனிட்டி, என்ன நடக்க போகுது அப்படின்றதே தெரியாமல் மைண்ட் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிறதுனால தான் அது சம்மந்தமான ஒரு ப்ரெஷர் மைண்டில். இது ஒரு பாயிண்ட்டாக சொல்லலாம். அப்புறம் ஃபாஸ்ட்டாக மணிக்கு அடிக்ஷன் ஆகிடுது, வேகமாக பணம் வரணும் அப்படின்ட்டு. அதாவது ஒரு லக்கி ட்ரேட் எடுத்தால் அதில் ஒரு பிக் ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி மைண்டில் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அது அகெயின்ஸ்ட் த மார்க்கெட், அதாவது ப்ராஃபிட்டுக்கு பதில் அது லாஸாக போயிடுச்சுன்னா அந்த ஃபீலிங்கை அகைன் நம்ம மனசில் வந்து போகும். இது மைண்டில் இன்னும் ஒரு ப்ரெஷரை உண்டாக்கும். இது செகண்ட் பாயிண்ட்டு. மூணாவது, லாஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதிகப்படியான லாஸ் வந்தால் மனசு ஃபுல் ஸ்ட்ரெஸ் ஆகிடும், அதிகப்படியான லாஸ் வந்தால். இதுவே ப்ராஃபிட் வந்தால் அந்த சியர்னஸ்ஸை, அந்த சியர்ஃபுல்லை செலிப்ரேட் பண்ண மனசு ஒத்துக்காது. உதாரணம் என்னென்னா, ஒரு 5000 ரூபாய் லாஸ் பண்ணிடுறீங்க ஒரு நாள். அந்த 5000 ரூபாய் லாஸ் பண்ணுறீங்க, அதுக்கு அடுத்த நாளும் ஒரு 5000 ரூபாய் லாஸ் பண்ணுறீங்க. மூணாவது நாள் ஒரு 5000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுறீங்க. அப்போது மூணாவது நாள் 5000 ப்ராஃபிட் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட்டோட அந்த ரியாலிட்டியை உணர்றதே கிடையாது. இழந்த அந்த 10,000 பற்றியே தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறது மனசு. அப்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு விதமான மென்டல் ப்ரெஷர் வரும், மனசும் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி எமோஷ்னல் இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால கூட நம்மளோட ஆப்ஷன்ஸ் அதில் ட்ரேட் பண்ணுறவங்க எப்போவுமே ஒரு விதமான மென்டல் ப்ரெஷர்லேயே இருப்பாங்க. நாலாவது, இது பல வாட்டி சொல்கிறோம், ஓவர் ட்ரேடிங். இதை அதிகப்படியாக பண்ணுறதுனால லாஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் ட்ரேடிங்லாம் பண்ணால் இன்னும் அதிகப்படியான லாஸ் கிடைக்கும். இன்னும் அதிகமான லாஸ் எங்கே வரும்னா, பயத்தால் வர்றது, ஓவர் க்ரீடி. அதாவது ஒரு லாபம் இருக்கும், அந்த லாபத்தை தக்க வைக்க அந்த டேலண்ட்டு, ஸ்கில்லும் நம்மக்கிட்ட அந்த நேரத்துக்கு இருக்காமல் போயிடும். மார்க்கெட்டு நமக்கு மார்க்கெட்டு இறங்கிக்கிட்டு தானே இருக்குது, இங்கே ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போய் ஃபியராலையும் க்ரீடியாலும் பண்ணுவோம். சரி எப்படியும் கிடைச்சிரும் அப்படின்ட்டு. அப்போது அந்த ரேண்டம் ட்ரேடர்ஸ் மாறி மாறி பண்ணுறது, ரிவெஞ்ச் ட்ரேடு,
அப்புறம் வந்து அதுக்கடுத்தது என்ன சொன்னேன், ஃபியர் ட்ரேடு, க்ரீடி ட்ரேடு, இதெல்லாம் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணுறதுனால மைண்டு டோட்டலாக வந்து ஒரு நிம்மதியே இல்லாமல் இருக்கும். எனி டைம் வந்து ஏதோ ஒரு இடைவெளி, மனசுக்கும் நம்ம மைண்டுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இடைவெளி இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது ஸ்க்ரீன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரீனை பார்த்தா தான் சில பேருக்கு அந்த 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது திறந்தா தான் அந்த கை காலெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி படபடன்னு பரபரன்னு இருக்கும் அவங்க கை காலெல்லாம். எப்படா 9:15 ஆகும் அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு பேர் தான் ஸ்க்ரீன் அடிக்ஷன். சார்ட்டை க்ளோஸ் பண்ணவே முடியாது அவங்களால. லாஸ்ட்டில் இருந்தால் கூட அந்த சார்ட்டையே உறுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கேண்டிலை வந்து எவ்ரி செகண்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கவங்க இது ரெகுலராக இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானும் அப்படி தானே உட்காண்ட்ருக்கேன் 9:15 3:30 வரையும். அப்போ ரெகுலராக உட்காண்ட்ருக்கவங்க இந்த சார்ட்டை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 6 மணி நேரம் மானிட்டரையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸும் எப்படி வருது, என்ன வருது, அதை ஒவ்வொரு செகண்டும் வாட்ச் பண்ணணும். அப்போது நமக்கு டோட்டலாக மைண்டு அங்கேயே டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா. இதில் ஓவர் நைட் பொசிஷன்லாம் வாங்கி வச்சிட்டா அன்றைக்கி நைட்டு தூக்கமே வராது. இதை நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணியிருப்பீங்களா? நான் பண்ணியிருக்கேன். ஓவர் நைட் பொசிஷன் வாங்கி வச்சு தூக்கமே போயிடும். இதால் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், கம்பாரிசன் பண்ணி ப்ரெஷரை உண்டாக்கிறது. கம்பாரிசன் ப்ரெஷர் எப்படி உண்டாகுதுன்னா, சோஷியல் மீடியாவில் வந்து சில பேர் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டேன், பைக் வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், சொந்தமாக பங்களா வாங்கிட்டேன், எதையோ சொல்லுவாங்க சோஷியல் மீடியாவில் அவங்க பண்ணுற அந்த ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் டெலகிராமில் ஸ்க்ரீன்ஷாட் போடுவாங்க, இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, லட்சக்கணக்கில் வந்துச்சு. அது உண்மையாக பொய்யான்லாம் நம்ம மைண்ட் அந்த நேரத்துக்கு திங்க் பண்ணாது. என்ன பண்ணுன்னா அதை நினச்சே ஃபீல் பண்ணும். அவங்கெல்லாம் பண்ணுறாங்களே நம்மளால் முடியலையே அப்படின்ற மாதிரியே மைண்டும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட தாட்ஸ் வந்து டோட்டலாகவே வந்து மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை ஏன் நம்மளால் பண்ண முடியலன்ற மாதிரி போயிடும். அப்போது அந்த இடத்துல மைண்டு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ இந்த டெலகிராமு, இந்த சோஷியல் மீடியா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், பெரிய பெரிய ட்ரேடர்ஸு, அவங்க அச்சீவ் பண்ணுறது அவங்க ரியலாகவே அச்சீவ் பண்ணட்டும். அந்த கம்பாரிசன் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்துடும், நம்மளை மாதிரி ரீட்டெய்லருக்கு வந்துடும். அது வர்றது தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். அப்படி வந்தால் தான் அந்த எமோஷன் ட்ரேடு, ரிவெஞ்ச் ட்ரேடு, அந்த ட்ரேடு, எந்த ட்ரேடு, என்னென்ன ட்ரேடு இருக்கோ எல்லா ட்ரேடும் எடுப்போம். ரியலாக வர ட்ரேடை விட்டுருவோம். இந்த கம்பாரிசன் ப்ரெஷர் இருக்கிறதுலையே ரொம்ப கொடுமையானது. மற்றவங்கள பார்த்து நம்மளும் அப்படி தான் பண்ணணும், நம்மளும் அப்படி தான் இருக்கணும், நம்மளும் அந்த மாதிரி ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த கம்பாரிசன் ப்ரெஷரை அடியோடு நீக்கணும். அப்புறம் இந்த கேபிட்டல் ஃபியர், கடைசியாக ஒன்று கேபிட்டல் ஃபியர்னு சொல்லுவாங்க. அதாவது கேபிட்டல் ஃபியர்னால் என்ன, சில பேர் வந்து பேங்க்கில் லோன் வாங்கி ட்ரேடிங் பண்ணுவாங்க, சில பேர் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து வீட்டில் இருக்க ஜுவல்லெல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் சம்பளத்தை அப்படியே வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் சம்பளத்தை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் நான் வரேன். ஏன்னா அதில் நானும் வருவேன். மற்ற 3 கேட்டகரியில் நான் இல்லை. ஜுவல்லை வச்சு பண்ணுறது, அப்புறம் இஎம்ஐயில் பேங்க்கில் லோன் வாங்கி பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் நான் மாட்டலை. அது என்னவோ என்னுடைய காடு தான் என்னை காப்பாற்றிட்டார், என் பிள்ளையார். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி பிஹேவியரே என் லைஃப்பில் வரவே இல்லை. ஆனால் இந்த சேலரியை வச்சு பண்ணுறது அப்படின்றது எனக்கே நானே பண்ணியிருக்கேன். அதனால் நானும் அடி வாங்கி அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் ஃபியர் வந்துடும். அப்போ அப்படி வந்தால் லோன் கட்டணும். இப்போ மணியை நம்ம லாஸ் பண்ணிடுறோம், லோன் கட்டணும், அதுக்கு இஎம்ஐ கட்டணும். வர சேலரியை நம்ம வச்சு ட்ரேட் பண்ணோம்னா அது லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த மந்த்து டோட்டலாக 30 நாளைக்கு ஃபேமிலியை ரன் பண்ணணும். வாடகை வீடாக இருந்தால் இன்னும் பிரச்சனை, பசங்க எஜுகேஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருந்தால் அது இன்னும் தலைவலி, வீட்டுக்கு கரண்ட் பில்லு, அது இது நான் சொல்லவே தேவையில்லை. ஒரு ஃபேமிலியில் என்னென்ன பிரச்சனை வருன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ கையில் இருக்கக்கூடிய கேபிட்டலை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா
இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த கம்பேரிஷன் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம லைஃப் சர்க்கிளில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி பல ஸ்ட்ரெஸ்ஸு மனுஷனை போட்டு மூழ்கடிக்கிறதுனால அவனுக்கு எப்போவுமே என்ன ஆகுனா ஒரு மென்டல் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மென்டல் ப்ரெஷர்ஸ் கண்டினியூஸாக இருந்தால் அது எப்படி அவங்க மூலியமா வெளிப்படும்னா எப்போவுமே கோபமாக எரிஞ்சு விழுவாங்க. அது நானே பார்த்துருக்கேன். எப்போவுமே கோபமாக தான் இருப்பாங்க. ஏதாவது திங்க் பண்ணுற மாதிரியே இருப்பாங்க. எப்போவுமே ஒரு பேனிக் சிச்சுவேஷன்லேயே இருப்பாங்க. எப்போவுமே ஒரு எதையோ பறி கொடுத்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசினா கூட ரொம்ப சிம்பத்திசைஸாக பேசுவாங்க. ஸோ டோட்டலாக அவங்கக்கிட்ட இருந்து அந்த தூக்கம் அப்படின்றதே டோட்டலாக போயிடும். இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான சிக்னல். இந்த டேஞ்சரான சிக்னலை ஃபேஸ் பண்ணும்போது தான் அவன் மென்டல் ப்ரெஷர் ஹெவி ஆகுது. இதை மாற்றுறதுக்கு வழியே இல்லைன்னா மாற்றுறதுக்கு வழி இருக்குது. கொஞ்ச நாளைக்கு ட்ரேடே பண்ணாமல் இருக்கணும். லாஸை பற்றியோ இல்லை இழந்ததை பற்றியோ திங்க் பண்ணாமல் இருக்கணும். எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்கக்கூடாது மார்க்கெட்டில். டோட்டலாக மார்க்கெட்டையே கொஞ்ச நாள் தலை முழுகிடணும். அந்த மாதிரி பண்ணால் மார்க்கெட் சம்மந்தமாக வரக்கூடிய இந்த ப்ரெஷர்ஸ் எல்லாமே, இந்த மென்டல் ப்ரெஷர், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே டோட்டலாக போயிடும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் அந்த மென்டல் ப்ரெஷர், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நீங்கி நார்மல் லைஃப்பை வாழ முடியும். இதை கேட்டதுனால இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது ஒரு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. அப்போது இந்த ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மென்டல் சேஃபு அந்த மாதிரி எதுவுமே இல்லையானா இருக்குது. அதுதான் இந்த டிசிப்ளினில் வர்றது எல்லாமே. கேபிட்டல் ரூலு, ஒரு கேபிட்டல்னால் அதுக்கு ஒரு ரூல் போட்டு அதில் இவ்வளோ தான் ட்ரேட் பண்ணணுன்ற மாதிரி இருக்கணும். லாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது ட்ரேட் பண்ணுற அந்த ட்ரேட் நம்பர்ஸை குறைக்கணும். ஒரு நாளைக்கு 2 இல்லைன்னா 3 அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸடாக ட்ரேடிங் ரூலையே மாற்றணும். அதிகப்படியான லாஸஸ் வந்தால் லாஸ் மினிமமாக வரும்போதே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த மார்க்கெட்டை தவிர லைஃப்பில் அவுட் சைடில் பல வகையான என்டர்டெயின்மெண்ட்டு அதிலெல்லாம் இன்வால்வ்மெண்ட் பண்ணணும். எனி டைம் மார்க்கெட்டை கட்டிக்கிட்டே ஆடக்கூடாது. சில பேருக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, ஃபேமிலியோடு வெளியே அவுட்டிங் போகிறது, ஃப்ரெண்ட்ஸோடு அவுட்டிங் போகிறது, அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மென்டல் ப்ரெஷர் குறையும். எனி டைம் இந்த சார்ட்டை பார்க்குறது, இதை கூட அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீச் அப்படின்னா, மார்க்கெட் ரெக்கவரி ஆகும். மார்க்கெட் இன்றைக்கி இறங்குது, நாளைக்கு அது ரெக்கவரி ஆகும். ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் மென்டல் ஹெல்த்து ப்ரெஷர் ஆகிடுச்சுன்னா உங்களோட ஹெல்த்து ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். மார்க்கெட்டு சடனாக ரிட்டர்ன் ஆகிடும், ரெக்கவரி பண்ணிடும். ஆனால் உங்கள் ஹெல்த்து உடனே சடனாலாம் ரெக்கவரி ஆகாது. அதுக்கு ரொம்ப நாள் டியூரேஷன் எடுத்துக்கும். இதுதான் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கான மென்டல் ப்ரெஷராக ஏன் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான இவ்வளோ டீட்டெயில்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப உள்ளார்த்தமாக இருக்குது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் புக்கு, இந்த மாதிரி ஃபீலிங்ஸு, இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன். இப்போ அதெல்லாம் எனக்கு ரீகலெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா. இந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை இப்போ நான் ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்குள்ளேயே ஒரு விதமான ஒரு பீஸ், அமைதியாக இருக்குது மனசும் மைண்டும். ஸோ உங்களுக்கு இதை கேட்குறதுனால ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைச்சா எனக்கு சந்தோஷந்தான். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.